வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்டிமெண்டல் நாவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. 18ஆம் நூற்றாண்டுதான் இந்த மாதிரி சென்டிமெண்டல் நாவல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் எப்படின்னா, அவங்களுடைய மானத்தையும் சுய கௌரவத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வருவாங்க. எந்த அளவு கஷ்டம்னா, நம்மளுடைய பரிதாபம் முழுக்க அவங்க மேலே போகிற மாதிரி, நம்ம கண்ணன் தண்ணி வர அளவுக்கு அவங்களோட கஷ்டங்கள் இருக்கும். இதில் கடைசியில் பார்த்திங்கன்னா, அவங்க போராடினதுக்கு ஒரு வெற்றியும் அவங்களோட மானமும் சுயமரியாதையும் காப்பாற்றப்படுற மாதிரி தான் வரும். இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்டல் நாவலில் முதலாக எழுதுன ரிச்சர்ட்சன் தான். அவரோட பமீலாவில் பார்த்திங்கன்னா, அதில் வர கதாநாயகி வந்து அவங்களோட கற்பை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபடுற மாதிரி அந்த கதையை எழுதியிருப்பார். அதே மாதிரி கோல்ட்ஸ்மித்தோடைய தி விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். இன்னொரு சென்டிமெண்டல் நாவல் வந்து ஹென்ரி மெக்கன்சியோட த மேன் ஆஃப் ஃபீலிங்ஸு. இதில் வந்து ஹீரோ வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பார் சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக. இதில் நிறைய சென்டிமெண்டல் ஸ்கெட்சஸ்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நாவல்ஸில் வந்து ரொம்ப கிண்டலும் பண்ணியிருப்பாங்க. ஃபீல்டிங் எழுதின ஜோசப் ஆண்ட்ரூஸ் வந்து ரிச்சர்ட்சனோட பமீலாவை வந்து ஒரு கேலி பண்ணுற மாதிரி தான் அவர் இந்த கதையை எழுதியிருப்பார். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்காக வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறதெல்லாம் வந்து ஒரு ஏற்புடையதாக இவங்களுக்கு இல்லை அப்படின்றது தான். இந்த சென்டிமெண்டல் நாவல் வந்து மெலோ ட்ராமா மாதிரி தான். ரெண்டுமே வந்து நிறைய காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சீப் எமோஷன்ஸால் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி வேர்ச்சுஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வர அளவுக்கு வந்து அந்த கதையோட்டம் இருக்கும். உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.